ஜெபம் செய்வோம். இங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சமூகத்துக்கு முன்பாக வருகிறோம். இந்த திருத்துவ ஞாயிறிலே உமது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். பிதா குமாரனாக இருந்து சுவாமி இந்த நாள் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலே திருத்துவ தேவனாக இருக்கிறவரே இந்த நாளிலே எங்களோட ஊழியத்தையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த நாளிலே எங்களோடு தங்கி இந்த ஆராதனை ராஜா எடுக்கிற எந்த காரியங்களா இருக்கட்டும் எங்களோடு தங்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Hare
ஆரம்ப வசனம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வெளிப்படுத்தின இந்த சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். Revelation chapter 4 verse 8. நாம் ஆராதனைக்கு முறைமைக்கு செல்லுவோமாக. Let us go into our service order. 3வது பக்கம், page 3. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடு இருப்பாராக. நாம் சேர்ந்து சுத்திகரிக்கிற ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. The collect of purity. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமையாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த நாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். உன்னத துதிப்பாடலை நாம் சேர்ந்து வாசிப்போமாக. Let us read the Gloria together. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தேக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தேக்கிறவரே, எங்க ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக பிதான் வலது பரிசுத்தர் இருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவனின் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாக பிதான மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். சுருக்க ஜெபம். இந்த வாரத்துக்குரிய திருத்துவ ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். தி collect for the Trinity Sunday. சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, மே விசுவாசத்தை பற்றி கொண்டு மகிமை பொருந்திய நித்திய திருத்துவத்தை அறிக்கை விடவும் வல்லமை பொருந்திய தீவிய மகத்துவத்தை ஏகத்துவமாக வணங்கவும் உமது அடியார்களாய எங்களுக்கு கிருபை செய்தருகிறீரே. இந்த விசுவாசத்திலே எங்களை உறுதிப்படுத்தி இதற்கு விரோதமாய் யாவர்த்துக்கும் எப்பொழுதும் எங்களை விலக்கி காப்பாற்ற வேண்டும் என்று சதா காலமும் ஒரே தேவனாய் ஜீவித்த அரசாளுகிற உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Almighty and everlasting God, you have given to us your servant grace by the confession of your true faith to acknowledge the glory of eternal Trinity and in the power of your divine majesty to worship the unity. Keep us steadfast in the faith and worship and bring us at the last to see you in one eternal glory of Father, who with the Son and the Holy Spirit live and reign one God forever and ever. Amen. இப்பொழுது நாம் துதி பாடலுக்கு நாம் செல்லுவோமாக. நன்றி தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே ராஜா, நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த அருமையான நேரத்துக்காக, இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த திருத்துவ நாளை ராஜா நாங்கள் நினைவு கூர்ந்து, இந்த விசேஷ நாளிலே ராஜா நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனை ராஜா நீர் ஏற்றுக்கொள்வீராக. எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து தேவனை ஆராதிப்போமாக. நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவை. இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். போற்றி பாடுவோமா?
எங்கள் கோட்டையாய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீரை துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர்.
ஒன்று இரண்டு பேர் கூடினாலும் நாங்கள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு பாக்கியோட இருதயத்திலே நீ வாசம் செய்ய வேண்டும். நாங்கள் உண்மையோட மாவியோட நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ராஜா. நீ பரிசுத்த தேவனாய் இருக்கிறேன். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே இந்த வேளையில். ஜெபசிந்தையோடு இந்த பாடலை பாடுவோம்.
வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடின் பகுதி ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 17 வரை, தொடர்ந்து 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை. Isaiah chapter 40 beginning from verses 12 till 17, continuation from verses 27 till 31. Verse 12. Who has measured the waters in the hollow of his hand, or with the breadth of his hand marked off the heavens? Who was held the dust of the heaven in a basket, or weighed the mountains on the scales, and the hills in a balance? Who has understood the mind of the Lord, or instructed him as his counselor? Whom did the Lord consult to enlighten him, and who taught him the right way? Who was it that taught him knowledge, or showed him the path of understanding? Surely the nations are like a drop in a bucket. They are regarded as dust on the scales. He weighs the islands as though they were fine dust. Lebanon is not sufficient for all these fires, nor its animals enough for burnt offerings. Before him all the nations are as nothing. They are regarded by him as worthless and less than nothing. Verse 27. Why do you say, O Jacob, and complain, O Israel? My way is hidden from the Lord. My cause is disregarded by my God. Do you not know? Have you not heard? The Lord is the everlasting God, the creator of the ends of the earth. He will not grow tired or weary, and his understanding no one can fathom. He gives strength to the weary and increases the power of the weak. Even the youths grow tired and weary, and young men stumble and fall. But those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுத்த இரண்டாம் பாடம் சங்கீதம் 8. சங்கீதம் 8 1-9 வரை. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களின் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இன்று வாசிக்க வேண்டிய 1ஆம் வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 11-14 வரை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 11-14 வரை. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயும் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராயிருக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்களோடும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்றைக்கு வாசிக்க எடுக்கப்பட்ட பரிசுத்த சுவிசேஷ பாகம்
பரிசுத்த மத்தியு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து தொடங்குகிறது. நம்ம இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த மத்தியு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். St. Matthew chapter 28 beginning from verse 16. 11 சீஷர்களும் கலிலேயாவுக்கு இயேசு தங்களுக்கு குறித்த இருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இது கர்த்தருடைய சுவிசேஷம். நம் இரட்சகராக கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. ஆமேன். உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். would like to welcome each and every one of you in the name of our Lord Jesus. Let us pray. ஜெபம் செய்வோம். May the words of my mouth and meditation of my heart, Lord, be pleasing unto you. In Jesus' name I pray. Amen. முதலாவதாக தேவ நற்செய்தியை உங்களோடு தமிழில் பகிர்ந்து கொண்டு இறுதியாக ஆங்கிலத்தில் ஒரு சுருக்கத்தை நான் சொல்கிறேன். First I will share the word of God with you in Tamil. At the end I will give a short summary in English. படித்த சுவிசேஷ பாடம் மத்தேயு 28 வசனம் 16லிருந்து 20 வரை. இந்த வசனத்திலிருந்து உங்களோடு நான் தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக வசனம் 16, 17 நீங்கள் படிக்கும்போது இயேசு சொன்னபடி அந்த 11 சீஷர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்தை விட்டு கலிலேயாக்கு புறப்பட்டு செல்றாங்க. அங்கே அவங்க இயேசுவை மீண்டும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது 2 விஷயம் நடக்குது. சில சீஷர்கள் இயேசுவை வணங்குறாங்க, வர்ஷிப். ஆனால் அதே நேரத்தில் சில பேர் அவரை சந்தேகப்படுறாங்க. இது 2 விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில பேர் வர்ஷிப் பண்ணுறாங்க, ஆனால் அதே நேரத்தில் சில பேர் இயேசுவை டவுட் பண்ணுறாங்க. அப்புறம் 18வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இயேசு அவரை நோக்கி சொல்கிறாரு, எல்லா அதிகாரமும் வானத்திலையும் சரி பூமியிலும் சரி, இந்த எல்லா அதிகாரம்லையும் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கேருந்து புறப்பட்டு செல்லுங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுற கட்டளைகள் ஒரு விஷயம், இங்கேருந்து புறப்பட்டு செல்லுங்க. 2வது, மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன், எல்லா தேசத்திலையும் சீஷர்களை உருவாக்குங்க. 3வது, baptizing them in the name of Father, Son and the Holy Spirit. அவங்கள ஞானம் கொடுங்க. எப்படி கொடுக்கணும்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுங்க. இறுதியாக 4வதாக, நான் சொல்லி கொடுத்த அனைத்தையும் நீங்க அவங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி அவங்க இடத்துல அவர் இந்த விஷயங்களை சொல்லிட்டு இறுதியாக அவங்கள பார்த்து சொல்ற ஒரு விஷயம், இறுதி பரியந்தம் நான் உங்களோடு தான் இருப்பேன் அப்படி என்று அவர் சொல்றாரு. ஏன் இந்த கடைசியா நான் உங்களோட இருப்பேன் அவர் சொல்றாரு? நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கும்போது சீஷர்களை அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க இயேசுவோட இருந்தாங்க, அவரோட இந்த ஊழிய பாதையில் நடந்தாங்க. ஆனா இருந்தாலும் கடைசி வர மட்டும் கூட அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க. சில பேர் அவரை நம்பாம சந்தேகப்பட்டு இருந்தாங்க. இயேசு மரித்த பிறகு அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த யூதர்கள் பயந்து போயிட்டு ஒரு அறைக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது மட்டும் இல்லாம பயந்து போய் கிடக்குறாங்க. அப்ப இயேசு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு அவங்க சரியா புரிஞ்சிக்காம இருக்கலாம். 2வது, அவங்க வேணும்னே சரியாம கேட்காம இருக்கலாம். இல்லாட்டினா அவங்களோட சொந்த விஷயத்தையே அவங்க பார்த்து இயேசு சொல்லி கொடுத்த விஷயத்தை அவங்க மறந்துருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் இப்ப கூட இயேசு சொல்றத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் இயேசு அவங்க கிட்ட சொல்றாரு,
எல்லா அதிகாரமும் வானத்திலையும் சரி பூமியிலையும் என் கையில கொடுக்கப்பட்டிருக்குது. நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்வேன்னா உங்களோட இறுதி வரை நான் இருப்பேன் என்று அவர் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ், ஒரு 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 வாக்குத்தத்தம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்றதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு படிச்ச இந்த பாடத்திலையும், இந்த பாடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன இது சொல்லி தருது? முதலாவதாக நீங்களும் நானும் இயேசுவை நம்புறனால நம்ம அநேகரும் அவரோட சீஷர்களாக இருக்கிறோம். we are his disciples. இன்னைக்கு இயேசுவை நம்ம பின்பற்றனால நம்ம அனைவரும் அவரோட சீஷர்கள். அப்ப அவரு இந்த விஷயங்களை சொல்றது அவரோட சீஷர்களுக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுக்கும் அவர் சொல்ற ஒரு விஷயம். அநேக தேசத்துக்கும் நம்ம போயிட்டு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். we have to go and share. we have to go. கீழ்ப்படியுதல் அந்த வார்த்தை. அதனால தான் நம்ம சொன்னேன் 17வது வசனம், இயேசு சொன்னபடி சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம கரெக்டா முக்கியமாக செய்து வரணும். இந்த பாடங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குது? we have to trust God wholeheartedly. முழு மனசோட நம்ம தேவனை நம்பணும். நம்ம தேவனை முழு மனசோட நம்ம நம்பணும். அவரை சந்தேகப்படக்கூடாது. நம்ம என்னைக்கு நம்ம சந்தேகப்படுறோமோ, தேவனால இது கூடுமோ அப்படின்னு நம்ம கேட்குறோமோ, அன்னைக்கு நம்ம ஃபோக்கஸை இழந்து ஒரு டவுட்டுக்கு பதில் அநேக டவுட்ஸ், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை நினைத்து அநேக நம்பிக்கை இல்லாத விஷயத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டோம்னா கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை நம்ம போயிடும். அதுதான் இங்க நடக்குது. அவங்க இந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? ரொம்ப பயந்துட்டாங்க. இயேசுக்கு இந்த ஒரு நிலைமை. ஆனா இயேசு சொன்ன வார்த்தைக்கு அவங்க மறந்துட்டாங்க. அது போலதான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம், நம்ம மனசு கலங்கிடும். ஆனா தேவன் சொல்ற சில விஷயங்களை நம்ம கவனிப்போம். 1 தெசலோனிக்கர் 5:24 நீங்க பாத்தீங்கன்னா, அழைத்தவர் உண்மை உள்ளவர். The one who calls you is faithful and he will do it. அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், அதை செய்து முடிக்கிறவர். 1 கொரிந்தியன்ஸ் 1:9 நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட இந்த ஐக்கியத்துக்குள்ள அழைத்த தேவன், நம்மளை எல்லாரையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று போட்டிருக்கிறது. இரண்டாவதாக 2 தெசலோனிக்கர் 3:3 நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அழைத்தவர் என்ன செய்யறாருன்னா உங்களைய பலப்படுத்துகிறார். பலப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்களைய காட் பண்றாரு. அவர் உங்களைய பாதுகாக்கிறாரு. எல்லா கெட்ட விஷயத்திலிருந்தும் அவர் உங்களைய பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம தேவனை நம்பும் போது முழு மனசோட நம்பணும். நம்ம அவர் மேல கொஞ்சம் கூட நம்ம டவுட் வைக்க கூடாது. ஏன்னா அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் செய்து முடிக்கிற தேவன். அநேக நேரத்தில் நீ நம்மளோட வார்த்தைகள் தான் உண்மை இல்லாம போகுது. ஆனா தேவன் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஊழியக்காரனா, இன்னைக்கு நான் ஒரு நல்ல சீஷரா இருக்கணும்னா தேவனை நான் உண்மையும் உத்தமமாக நேசிக்க வேண்டும். இரண்டாவது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியுதல் ரொம்ப 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 முக்கியம். யோவான் 14:15 அதில் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்னைய நேசிச்சீங்கன்னா, அவர் சீஷர்களை பார்த்து சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்க என்னை நேசிச்சீங்கன்னா என்னோட கட்டளைகளை நீங்க கைக்கொள்வீங்க. இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். அதே திருப்பி அவரு 14வது அதிகாரத்துல யோவான் 14:23 நீங்க படிச்சீங்கன்னா, இங்க யாராச்சும் என்னை நேசிக்கிறதா இருந்தா என்னோட வார்த்தைய நீங்க கை கொள்ளணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்னை கை கொள்ளும் போது என்னோட பிதா உங்களைய நேசிப்பார். and we will come to him and make our home with him. உங்களோட நான் இருப்பேன். அவர் மீண்டுமாக அவர் சொல்ற ஒரு விஷயம், உங்களோட நான் இருப்பேன். இதுக்கு முன்னாடியும் இதுதான் அவர் சொன்னாரு, நீ என்னை நேசிச்சுனா நான் உன்னோட இருப்பேன், நீ என்னோட சித்தத்தை செஞ்சுனா உன்னோட இருப்பேன். அப்ப நீ ஊழிய பாதையில நம்ம கீழ்ப்படியும் போது, when we obey him, when we listen to him, God is always with us. கடைசி வரை இறுதி பரியந்தம் உன்னோட நான் இருப்பேன்.
மூணாவது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சீஷர்கள் அநேக விஷயங்களை அவங்க மனசுல போட்டு குழப்பிக்கிட்டது. தேவன் சொல்ற விஷயத்தை அவங்களால பார்க்க முடியல. ஆனா அவங்க சொந்த விஷயத்திலே அவங்க சில நேரத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதனால தேவன் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் அவங்க மனசுல அவங்க ஏத்தவே இல்லை. அதனால ரொம்ப விஷயத்துல அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதனால தான் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, 17வது வார்த்தை என்ன, சம் டவுட்டட்னு சொல்லுது. தேவன் வந்த காரணம், இன்னைக்கு தேவன் வந்த காரணத்தை அவங்க மறந்துட்டாங்க. நீங்க சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, யாரு ரைட்ல உட்காரணும், யாரு லெஃப்ட்ல உட்காரணும், யாரு இந்த பணப்பையை பிடிச்சி இருக்கணும், இது அவங்கள ரொம்ப பாதிக்கச்சு தவிர்த்து இயேசு உண்மையிலேயே என்ன சொன்னாரு, என்ன செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்றத அவங்க மறந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவை சில நேரத்தில் அவங்களோட சொந்த விஷயமே அவங்களுக்கு எதிரியாயிருச்சு. ஒரு 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 இதுல என்ன சொல்றாங்க, உங்க நாமத்துல யாரோ ஒரு ஆள் பேயை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நாங்க நிப்பாட்டோம். அப்ப ஏன் சொல்றாரு, நிப்பாட்டாத. சோ அப்பனா இவங்களோட சிந்தனை, இவங்களோட பார்வை எல்லாமே தேவனோட இல்லாதனால அவங்க தேவனை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவரோட சிந்தனைக்குள்ள இவங்க வர முடியல. அதனாலதான் அவர் மீண்டும் மீண்டுமா சொல்றாரு, என்னோட கற்பனைகளை நீங்க கை கொள்ளுங்க, அப்புறம் அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல சீஷரா இருக்கணும். இன்னைக்கு நான் தேவனோட பிள்ளையா இருக்கிறது மட்டும் இல்லாம நான் தேவனோட நல்ல சீஷரா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? முத கோ, புறப்பட்டு செல்லுங்கள். தேவன் அப்படி சொல்லும் போது, புறப்பட்டு செல்லுங்கள் சொல்லும் போது லிசன் டு காட்ஸ் வாய்ஸ். கடவுளோட வார்த்தையை நம்ம செவி கொடுக்கணும். கடவுளோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். பேதுரு, போன வாரம் நம்ம பெந்திகோஸ்து நாள்ல எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று நம்ம பார்த்தோம். அவர் வந்த நாள்ல என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம். இந்த வாரம் ட்ரினிட்டி சண்டே, இந்த வாரத்துல நம்ம பார்க்குற இந்த பாடத்துல என்ன நடந்துச்சு? இன்னைக்கு உள்ள பாடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 11 சீஷர்ல ஒரு சீஷர் பேதுரு. அன்னைக்கு தேவன் இயேசு சொல்லும் போது அவர் கீழ்ப்படியாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு பேதுருவால ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது. பேதுரு தேவனோட வார்த்தையை கேட்டனால, இந்த பேதுரு யாருன்னா அந்த 11 பேர் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்தாங்களே பயந்து போய், அவங்கள ஒரு ஆளு, இயேசு கிறிஸ்துவ 3 தடவை மறுதலித்த ஒரு ஆளு. 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு உள்ள வேதத்துக்கு அவர் செவி கொடுத்தனால, இயேசுவோட வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தனால கோன்னு சொல்லும் போது 2வது அப்போஸ்தலர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தேவனோட செய்தியை சொல்லும் போது அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறார். இதுக்கு முன்னாடி ஒரு பயந்த மனுஷன், இதுக்கு முன்னாடி எதுவுமே செய்ய முடியாத பயந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுத்தனால அநேக விஷயத்தை அவர் இங்க செய்கிறார். அவ்வளோ பெரிய சபை முன்னாடி அவர் தைரியமாய் பேசுறாரு. இங்க ஒரு கட்டத்துல பயந்து போய் யூதருக்கு பயப்படுறாரு. ஆனா இங்க 2வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அநேக எல்லாம் அந்த ஜெருசலம் இருக்கு எல்லா விதமான யூதர்கள் மத்தியிலும் அவர் எழுந்து தேவனோட வார்த்தையை அவர் போதிக்கிறாரு. இன்னைக்கு குவாலிஃபிகேஷன், நான் தேவனோட நல்ல சுவிசேஷனா இருக்கணும், நான் சுவிசேஷன் அறிவிக்கிறவனா இருக்கணும்னா, அவரோட சீஷனா இருக்கணும்னா அவரோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும். லூக்கா 11:28 இயேசு சொல்லுற ஒரு வசனம், Blessed are those who hear the word of God and observe it. ஆசீர்வாதம் அடைந்தவர்கள், தேவனோட வார்த்தையை கேட்டது மட்டும் இல்லாம அதை நல்லா தியானிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வாதமான ஒரு மனுஷனான் என்று சொல்றது. இன்னைக்கு தேவனோட வார்த்தை நம்ம கேட்கும் போது, இன்னைக்கு தேவனோட வார்த்தை நம்ம செவி கொடுக்கும் போது, அதுதான் நம்மளோட ஊழியத்தின் தொடக்கம். இன்னைக்கு எப்படி நம்ம தேவனோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? எப்படி நம்ம தேவனோட வார்த்தைக்கு நம்ம செவி தரோம்? இங்க இவங்களோட இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஆனா அதே நேரத்தை சொல்றாரு, நீங்க எல்லாம் நீ பார்த்தனால நம்புறீங்க, ஆனா இன்னைக்கு என்னை பார்க்காம நம்புறவங்க ஒன்னும் பிளஸட் என்று சொல்றாரு. இன்னைக்கு நம்ம யாரும் இயேசு கிறிஸ்துவ முகமுகமா சந்திக்கல, ஆனா அவரோட ஊழியத்தை தொடர்ந்து நம்ம எடுத்து செய்யும் போது அவர் சொல்றது we are blessed.
இன்னைக்கு எப்படி தேவன் ஒரு வார்த்தை முதலாவதாக இன்னைக்கு அவர் சொல்ற வார்த்தை தாங்க கோ. இன்னைக்கு நான் பயந்துகிட்டு இருக்கேன்னா, என்னால் ஊழியம் செய்ய முடியாது, என்னால் நல்ல விஷயத்த சொல்ல முடியாது, தேவனோட சத்திய வசனத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது, தப்பு. நீங்க செய்ய வேண்டியது கேட்கணும், செவி கொடுத்து எஸ் லார்ட் ஐ வில் கோ அப்படி என்று நம்ம புறப்பட்டு செல்லணும். ரெண்டாவது விஷயம், ஒரு நல்ல சுவிசேஷனா ஒரு நல்ல சீசனா ஆகணும்னா டோன்ட் ஸ்டாப் வித் யூ, மேக் மோர் டிசைபிள்ஸ். இது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு விஷயம். இந்த தாளந்து ஓமையில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தன் ஒளி வச்சு அவர் கொடுத்த அந்த ஒரு காயின்டே எடுத்தாங்க, அந்த காயினை எடுத்தாந்து கொடுக்கும் போது அந்த மாஸ்டருக்கு அவன் மேல ஒரு சந்தோஷம் இல்லை, இருந்ததையும் எடுத்துட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிச்சு. அது போலதான் இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட சொல்றது ஒண்ணு, நீ மட்டும் வச்சுக்காத, இந்த நல்ல விஷயத்தை நீ அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளு. நீ அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது நீ இன்னும் அநேகரை இயேசுக்குள்ள நீ கொண்டு வரும்போது அங்க நல்ல விஷயம் நடக்குது. இதுதான் இயேசு சொல்றது ரெண்டாவது விஷயம், கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ். டோன்ட் கீப் தட் பிளஸிங். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து இது ஒரு பிளஸிங். இந்த பிளஸிங் இன்னைக்கு நான் மட்டும் வச்சுக்காம இதை நான் அடுத்தவங்க கிட்ட போய் நான் சொல்லும் போது நான் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றேன். மூணாவது அவங்கள ஞானம் கொடுங்க. அவங்க நம்பும் போது, இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை முழுமையாக அவங்க பின்பற்றும் போது, இயேசுவோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது ஞானம் கொடுங்க. எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இது இயேசு சொல்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு அநேகர் ரொம்ப இஷ்டத்துல இன்னைக்கு சொந்தமாவே சுயமாவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தேவன் சொல்ற ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு ஞானம் கொடுக்கும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்துல நீங்க ஞானம் கொடுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாலாவது, டீச் வாட் ஐ ஹவ் கமாண்டட் யூ. உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை நீங்க சொல்லிக் கொடுங்க. நீங்க அதை சொல்லிக் கொடுங்க. சிம்பிள். அவர் என்ன சொன்னாரு? கடவுளை நேசி. ரெண்டாவது, பிறரையும் நேசி. கடவுளை நேசி, பிறரையும் நேசி. இதை நீங்க செய்யுங்க. ஒரு நல்ல சுவிசேஷனா, ஒரு நல்ல சீஷனா நம்ம ஆகணும்னா செவி கொடுக்கணும். ரெண்டாவது, எனக்குள்ளேயே நான் இந்த ஆசீர்வாதம் வச்சுக்கூடாது, ஆனா அடுத்தவங்க கிட்டயும் நான் பகிர்ந்து கொள்ளணும். மூணாவது, அவங்கள அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, தேவனோட ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னா அவங்களுக்கு ஞானம் கொடுக்கணும். ஞானம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துல நான் கொடுக்கணும். நாலாவதாக, இயேசு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க இடத்துல சொல்லி தரணும். இது நம்ம செய்யணும்னா, இது நம்ம செஞ்சோம்னா நம்ம தேவனோட உண்மையான சீடர்களாக நம்ம மாற தேவன் நமக்கு உதவி செய்வார். அதனால தான் கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா ஐ ஆம் வித் யூ. மீண்டுமாக அவர் சொல்ற அந்த சீஷர்களை பார்த்து சொல்ற ஒரு விஷயம், ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ் டு தி எண்ட் ஆஃப் தி ஏஜ். இறுதி பரியந்தம் நான் உங்களோட இருப்பேன். நீங்க பயப்படாதீங்க. என்னால செய்ய முடியுமா கடவுளே? நான் தகுதியானவனா? என்னால இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியுமா? யோவான் 14:16 நீங்க பாத்தீங்கன்னா, ஐ வில் ஆஸ்க் தி ஃபாதர், நான் பிதாவிடத்துல கேட்பேன், அவரு ஒரு துணையாளர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த துணையாளர், இந்த பரிசுத்த ஆவி நம்மளோட இருக்கும்போது என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், டோன்ட் பி அஃப்ரேட். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். தேவன் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், டோன்ட் பி அஃப்ரேட், டோன்ட் பி டிஸ்மே. கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன். எருமையா அழுகுறாரு, என்னால முடியாது கடவுளேன்னு. அப்ப கடவுள் பார்த்து சொல்றாரு, கடவுள் என்ன செய்யறாரு? The Lord then reached out his hand and touched my mouth and said, I have put my words in your mouth என்றார். இன்னைக்கு நம்மளால முடியாத விஷயம் நம்ம தேவன் இடத்துல கேட்கும்போது தேவன் உண்மையாகவே செய்கிற தேவனாக இருக்கிறார். மீண்டுமாக இந்த டெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது, ஒரு நல்ல சீஷனா ஆகணும்னா முக்கியமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும். We have to continue to do this. முக்கியமாகவே நம்ம செய்ய வேண்டும். அடிப்படை விஷயம், we have to obey. We have to listen to the voice.
ரெண்டாவது, அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கரெக்டா செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த சீஷர்கள் இயேசுவோட பேச்சுக்கு செவி கொடுக்காம அவங்க 16வது வசனத்துல அவங்க புறப்பட்டு செல்லாம இருந்திருந்தாங்க, இந்த அநேக ஆசீர்வாதங்களை அவங்க இழந்திருப்பாங்க. அது போலதான் இன்னைக்கு நம்ம செய்யாம இருந்தோம், தேவனோட சித்தத்தை செய்யாம இருந்தோம், தேவனோட வார்த்தையை கேட்காம இருந்தோம், அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழக்க போறோம். இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய வீடு காடி வேணா வாங்கி போடலாம், அது நமக்கு சந்தோஷம் கொடுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு ஆள் உங்க கையை பிடிச்சிட்டு உங்ககிட்ட சொல்லலாம், நல்ல வேலை உங்களால நான் இந்த ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இந்த உலகத்துல அழிஞ்சு போற சொத்தை சேர்க்கலங்க, பரலோகத்துல நீங்க சொத்தை சேர்க்க போறீங்க. இந்த சொத்தை நம்ம சேர்க்கும் போது இந்த மனுஷ வாழ்க்கை இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான். அங்க போகும்போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொத்து சேர்க்கிறோமோ அங்க போகும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்க போகிறோம். We are going to be blessed. மீண்டுமாக think about this passage. மீண்டுமாக வீட்டில் போயிட்டு நீங்க வீட்டில் இருக்கீங்க, நீங்க படிங்க. நான் தேவனோட வார்த்தைக்கு நான் செவி தரேனா, நான் கேட்கிறேனா, அவர் சொல்ற இந்த விஷயத்தை நான் கேட்கிறேனா, நான் எனக்குள்ள மட்டும் இந்த பைபிள் படிச்சுக்கிறது நான் மட்டுமே ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை பேருக்காக நான் ப்ரே பண்றேன், இந்த வேதத்தை எத்தனை பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க கேளுங்க. எத்தனை பேர் நான் இயேசுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன், எத்தனை பேருக்கு இயேசு சொல்லி கொடுத்தது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கும்போது தேவன் கண்டிப்பாகவே உங்க இடத்துல பேசுவார். Dear friends, I would like to share with you from the gospel reading today, Matthew chapter 28 verse 16 to 20. In verse 16 and 17 we see that Jesus has asked his disciples to move from that place where they were to Galilee. And coming to Galilee, they saw Jesus, and two things happened there. One, some of them worshiped, but some doubted. And Jesus tells them, all authority in heaven and earth has been given to me. So, listen carefully. First, you go. You move. Second, you make disciples of all nations. Not one place, all nations. Third, he says, baptizing them in the name of Father, Son, and the Holy Spirit. And fourth, he said, teaching them to obey everything I have commanded you. And then he again reassured them, saying, surely I am with you to the very end of the age. Why must he say, I am with you? Looking at the life of the disciples from the beginning itself, they had hard times in believing Jesus' words. Sometimes with their own understanding, with their own things, they just have, they just want to do what they want to do. So they did not give full attention to what Jesus has told them. They just went astray. So Jesus is telling them, don't worry, I am with you always. I am with you always. So to be a good disciple, what do I need to do? First, we have to trust God wholeheartedly and never doubt. The moment we doubt, that is the moment our relationship with God will not be strong anymore. You let in one doubt into your heart, it will just destroy everything. One by one, everything will come. One by one. These disciples, the 11, did not really trust God. What happened after he died on the cross? They were afraid. They hid themselves in a room fearing of the Jews. Simple. If you let doubt comes into your life, I don't think so we will be able to excel or we will be we will see victories anything we do. So God is saying here, we have to trust him. First qualification to be a good disciple is to trust God fully. In 1 Thessalonians verse 5:27, it says, the one who calls you is faithful and will do it for you. And in 1 Corinthians chapter 1 verse 9, it says, God who called you into the fellowship of his son Jesus, our Lord, is faithful. And again in 2 Thessalonians chapter 3 verse 3, it says, the Lord is faithful and he will strengthen you and guard you from all evil. If you trust him, if you obey his word, God is ever ready, ever present in your life, and he will see you through. Second,
obedience is very, very important. Just imagine if the disciples in verse 16 never listened and they just stayed on in Jerusalem. I don't think so they would have met Jesus in Galilee, and that would be the last thing they would have saw in Jerusalem. And looking at last week, what we read in the New Testament, Acts of the Apostles chapter 2, the same Peter who was fearful hid himself in the room, who said, I don't know Jesus 3 times. He denied Jesus 3 times. Suddenly, because he was obedient to the call, he listened to God. Today, suddenly in Acts chapter 2, he stood among all various Jews, all types of Jews there. He was able to talk about Jesus. When we listen, when we obey, God will lead us. Third, the disciples did not really give ears to God. They wanted to do things by themselves. They asked a lot of questions, why, but really did not know what Jesus wanted them to do. So they were confused in many ways. Some scripture really did not get well with them. They even asked, like today, they doubted. Even at the end, they doubted. They asked, what? Why? Just because they were confused. Because of one thing, they did not really hear the scripture. To be a good disciple, first thing we need to do is go. That means we need to obey. We have to listen to God's voice. Jesus again says in Luke chapter 11 verse 28, it says, blessed are those who hear the word of God and observe it. He said, blessed. If you want to hear the word go, you have to listen carefully. God, speak. Thy servant is hearing. Speak. Second, what do I need to do? Don't stop with you. If you already know the scripture, if you're already following Jesus wholeheartedly, don't stop with you. Go and preach the gospel. Go and share the kingdom. Teach them. Go and make more disciples. Third, don't stop by making, but make sure that they receive the baptism. And when you baptize in the name of Father, Son, and the Holy Spirit. And the fourth point, teach them what I have commanded you. What did Jesus say? In summary, in one thing, in one word, love God, love His people. If we can do this, we can become a good disciple of Jesus. This type of disciple is what a model disciple that Jesus wanted. You can tell, I cannot do this. It is difficult. I don't even have time to read my Bible. You can tell a lot of reasons. But God again reassures you, don't worry. I am with you. I am with you. You need help, it's okay. In John chapter 14 verse 16 he said, and I will ask the Father and He will give you another advocate to help you and be with you forever. In the Old Testament we see in all the battles He says, don't be afraid. I am with you. Don't be afraid. I am with you. And Jeremiah says, Lord, and suddenly the Lord in Jeremiah chapter 1 verse 9 says, then the Lord reached out His hand and touched my mouth and said to me, I have put my words in your mouth. God will help you. He will see you through. He will guide you. You just need to be faithful to the call. You just need to obey. You just need to follow. So friends, remember, first thing you need to do, becoming good disciple, is listen. Second, make more disciples. Don't stop with you. Third, baptize them. Fourth, teach them. By doing this, you are becoming a disciple that God will always be with. And you will make difference in many people's life.
you will save many souls and you will bring them to heaven with you. And the verse says, the whole heaven, one person can accept the Lord today, the whole heaven rejoices. Dear friends, you and I could be one of the reasons for that to happen. So let us follow God in all that He has asked us to do. Especially today, in becoming good disciples, we have to listen, obey, move forward. Let us pray. Lord, it's not easy for us to do this. But if you provide us help, Lord, we pray that you will send upon us your Holy Spirit, empower us. Lord, we will be able to do the best for you. So Jesus, we ask that you will help us in our life, in our journey as to become a good disciple. Come, Lord Jesus, help us. In Jesus' name I pray. Amen. First of all, I would like to thank God for this opportunity that He has given me to share God's word, and to Padre Isaac for inviting me to share via this online service. Thank you. God bless you all. அன்பான ஜனங்களே, இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. இன்றைக்கு திருச்சபைக்காக, திருமண்டலத்துக்காக, தேசத்துக்காக, பல காரியத்துக்கு நாம் ஜெபிப்போமாக. இந்த நாளில் கர்த்தர் தாமே யாவற்றும் திருத்துவ தேவனாயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்பார் என்று விசுவாசிக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே முன்பாக தனிப்பட்ட ஜெபங்களையும் திருச்சபையோட ஜெபங்களையும் தேவையான காரியங்களும் இந்த நாள் முன்பாக நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல கால வேளையிலே விசேஷமாக இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற தலைவர்கள், விசேஷமாய் எங்களுடைய யங் டிபர்த்வான் ஆகும் சுல்தான்மார்கள், தலைவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள், எங்கள் பிரதம மந்திரிமார்கள், அப்பா, அந்த நாளிலே சுவாமி இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த அரசியலின் அந்த நெருக்கடியை நீ அறிந்திருக்கிறீர். விசேஷமாய் தேவனே, உமது கிருபை நிமித்தமாக, உமது விஸ்டம், Lord, we pray for your wisdom, உம்முடைய ஞானத்தினாலே இந்த நாளிலே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தெளிந்த புத்தியை தந்து நல்லபடியாக இந்த தேசத்தை வழி நடத்துகிறதுக்கு உமது கிருபை தேவையாய் இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ்னாலே ராஜா பாதிக்கப்பட்டு, அப்பா, இந்த நாளிலே இந்த ஜனங்கள் யாவருக்கும் ராஜா உமது விடுதலை தர வேண்டும். அதனாலே சேர்ந்து ராஜா பல பிரச்சனைகள் உண்டு அப்பா. பல பேர்கள் வேலைகள் போய்விட்டது ராஜா, வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் சுவாமி. உமது கிருபை நிமித்தமாக இந்த பிள்ளைகள் ஒரு வழியை திறந்து கிடுப்பீர் என்று நம்புகிறோம் சுவாமி. இந்த நாளில் திருமண்டலத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிஷப் ஐயாக்காக, அப்பா, ஊழியக்காரர்களுக்காக, பணிவிடைகள் செய்கிற யாவரும் நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். நிச்சயமாய் தேவனை ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே யாவற்றையும் பதில் கொடுத்து ஜெபிப்பீர். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே சுவாமி, நீர் இவர்களோடு தங்கி இந்த நாளிலே, இந்த வருஷ கடைசியிலே நாங்கள் ஒரு காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஒன்று ராஜா, இந்த புது பேராயரை நாங்கள் நியமிக்க வேண்டியதா இருக்கிறது. இரண்டாவதாக இந்த சின்னட் கூட்டம் நடக்க வேண்டியதா இருந்தது சுவாமி. இந்த நாளிலே பல பிரச்சனைனாலே அது நடக்குமா இல்லையான்னு ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் உங்க சித்தம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நம்புகிறோம். உங்க சித்தத்தின்படி நல்லபடியாய் தேவனே எங்களை வழி நடத்த வேண்டும் என்று உம்மோட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தொடர்ந்து ராஜா, நாங்கள் தேசத்துக்காக போல ஜெபிக்கும் பொழுது இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் இந்திய சமுதாயத்துக்காய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ராஜா நிச்சயமாய் வளர்த்து உயர்த்ததுக்காக, நீ வழி நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து அறியாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ராஜா உமது விசுவாசத்தை ஊற்ற வேண்டும், விசுவாசத்தை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் சுவாமி. இந்த நாளில் உமது சமூகத்து முன்பாக நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற அங்கத்தினர்களுக்காக வருகிறோம். பேராய் நினைவு கூறுகிறோம் ராஜா. இந்த வேலை பற்றாக்குறையில் இருக்கிறதுனால பல பேர்களுக்கு பாதிப்புகள் உண்டு. அந்த பிள்ளைகளை
நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஸ்கூலுக்கு போக முடியாத பிள்ளைகளை ராஜா, கல்வி ஞானங்களை ராஜா தள்ளி போகாமல் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக அந்த கல்வி ஞானம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தொடர்ந்து சுவாமி அப்பா வியாதியஸ்தர்களை துன்பப்படுகிற வேதனைப்படுகிற யாவரும் நினைவு கூறுகிறோம், பேர் பேராய் நினைவு கூறுகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ராதா யெகோவா ராஃபா சுகம் அளிக்கிறவர், நல்ல சுகபலத்தை நீர் கட்டளிடுவர் என்று நம்புகிறோம் சுவாமி. தொடர்ந்து இவர்களோடு தங்கும், எல்லா தேவைகளும் சந்தியும். விசேஷமாய் தேவனே, இந்த டாக்டர்மார்கள் நர்ஸ்மார்கள் இந்த நோய்காரிகளுக்கு ராஜா எடுத்து ஊழியத்தை பணிவிடை செய்யும் பொழுது அவர்களுக்கும் அந்த கிருபையை தர வேண்டும் சுவாமி. இயேசு சுவாமி, இந்த நாளில் உங்க சமூகத்துக்கு முன்பாய் வருகிறோம். எங்க திருச்சபையை நீர் கண்ணோரு பார்க்க வேண்டும் அப்பா. நாங்கள் 3 மாதங்களாக திருச்சபைக்குள்ள போக முடியல இருந்தாலும் தேவனே எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்க விசுவாசத்தை பலப்படுத்தும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் உம்மிட்டு தூரமாய் போகாமல் எங்களை பாதுகாத்தரல வேண்டும் சுவாமி. இந்த நாளிலே எங்களுக்கு தனிப்பட்ட ஜெபங்கள் உண்டு. அந்த ஜெபத்தை நீர் கேட்பீர் என்று விசுவாசிக்கிறோம். ஏத்த காலத்தில் ஏத்த நேரத்தில் அந்த ஜெபங்களை விசுவாசித்து கேட்பீர் என்று நம்புகிறோம் சுவாமி. நீரே தேவனாயிருந்து எங்களை வழி நடத்த, திருத்துவ தேவனாயிருந்து எங்களை வழி நடத்த வேண்டும், எங்களை பாதுகாத்தரல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இப்பொழுது பாவ அறிக்கைக்கு நாம் செல்லுவோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராக கிறிஸ்து கூறும் ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலை வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே கடவுளை கற்பனைகளை கை கொண்டு எல்லோரோடும் அன்போடும் சமாதானத்து வாழும் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடு விசுவாசத்தோடும் நமது பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. பொதுவான பாவ மன்னிப்பு ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானதிலே செய்ததினாலும் நலமானதிலே செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய திணிவெல்லாம் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவத்துக்காய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காய் மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உமது நாமத்தின் மகிமைக்காக நாங்க புது வாழ்க்கையை சேவிக்க அனுகிரகத்தை தருளோம். ஆமேன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்க பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி சக நன்மைகளை உறுதிப்படுத்துதலை நிறுத்தி உங்க நித்திய ஜீவன் கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்வோமாக. நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கையை உண்டு கட்டுகிறதையும் பின்படுத்துவோமாக. ஆண்டுடைய சமாதானம் உங்களுடைய எப்போதும் இருப்பதாக, அது உம்மோடு இருப்பதாக. நாம் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோமாக. நம்ம இரட்சகர் கற்பித்தபடி நாம் கூறுவது, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை செய்ய மன்னிக்கிற போல எங்க குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கின்றாமல் தீமையிலிருந்து ரட்சிக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடைகளே. ஆமேன். கர்த்தருடைய ஜனங்களே, உங்கள் யாவரும் கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே நாம் இந்த ஆராதனை பகிர்ந்து கொண்டது கடவுளுடைய கிருபையாக இருக்கிறது. ஜனங்களே, இந்த நாளிலே நாம் திருத்துவ ஞாயிறை கொண்டாடுகிறோம். தேவன் தாமே அத்திருத்துவ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சபையின் காரியங்கள் இந்த நாளிலே விசேஷவனமாய் தேவ செய்தியை கொண்டுட்டு வந்து நம்மளோடு பகிர்ந்து கொண்ட அருள் திரு ஆந்தனி ஜூட் அவர்களுக்காக சபையின் சார்பில் நன்றி செலுத்துகிறோம். அவர் விசேஷவனமாக குட் ஷெப்பர்ட் சர்ச் பின்னெங் அந்த பகுதியில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவரும் விசேஷவனமாக தமிழ் போர்ட் எஸ்கோல பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவர் யங் அடால்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் சேர்மனாக இருக்கிறார். நிச்சயமாக அவருக்காகவும் அவர் குடும்பத்தாருக்கு ஜெபிப்போமாக. அவர் மனைவி கேரன் மகள் காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. கர்த்தர் தாமே அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜனங்களே, இந்த வாரம் முதல் வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நாம் விசேஷமாக ஊழியத்துக்குரிய பொருட்களை நாம் எடுக்கிறது உண்டு. தயவு செய்து அப்படி பொருட்கள் இருந்துச்சு என்றால், பணங்கள் செலுத்த விரும்பும் என்றால் தயவு செய்து போதகர் இல்லை என்றால் ஓடன் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். ஜனங்களே, அதே நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது திருச்சபைக்குள் நாம் இன்னும் போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இந்த காலகட்டத்திலே சபைகளுக்குள் பருகள் போயிடுறாங்க என்று சில பேர் சொன்னாங்க. ஆனால் நம்ம திருமண்டலத்தின் அதிகாரத்தின்படி பெரிய சபைகளுக்கு மட்டுமே 30 பேர்கள் போகிறதுக்கு இடைவெளி கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் நம்ம ஷாப்லாட் சபைகளுக்கு பிஷப் ஐயா அந்த பெர்மிஷன் கொடுக்கவில்லை. தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக ஈட்ட காலத்தை ஈட்ட நேரத்திலே தேவன் சித்தத்தின்படி நாம் கூறுவோம் என்று நான் நம்புகிறேன். ஜனங்களே, அதே நேரத்தில் அடுத்த வாரம் தசம பாக வாரமா இருக்கிறது. உங்க தசம பாகங்களை நீங்க செலுத்தலாம். நீங்க விக்ரேஜ்ல செலுத்தலாம். இல்லை என்றால் பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் நம்பர் நாம் போட்டிருப்போம். அதுல நீங்க நிச்சயமாக இந்த அக்கௌண்ட் நம்பரை பார்த்து நிச்சயமாய் நீங்க போடலாம். நிச்சயமாய் உங்களோட ஊழியங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருக்கும். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேசத்துக்காக ஜெபிங்கள். எல்லா காரியத்துக்காக ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம், இந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதம். பரிசுத்த திரியேக கடவுள் உங்களை விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதிப்படுத்தி எக்காலத்திலும் உங்களை பாதுகாத்து சத்தியத்திலும் சமாதானத்திலும் வழி நடத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமுள்ள பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுது இருக்க கடவுது. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் கர்த்தர் ஊழியத்தை செய்யுங்கள். கிறிஸ்து நாமத்தினாலே ஆமேன்.